Hey guys, welcome back to Be in Action. ஸோ இவ்வளோ நல்லாமே பாபியில் இருக்க ஃபீச்சர்ஸை பார்த்துக்கிட்டு இருந்தோம் அண்ட் இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே நாங்கள் ஜஸ்ட் அந்த சர்ஃபஸ் லெவல் தான் பார்க்க போகிறோம் பிகாஸ் என்னோட என் கோல் வந்து டேட்டா அனலிஸ்ட்க்கு என்னென்ன தேவையோ அது ஃபுல்லாக கவர் பண்ணுறது. இன்கேஸ் உங்களுக்கு பாபியில் இன்டெப்த்தான வீடியோ வேணும்னா மறக்காம கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ நான் அதுக்குன்னு ஒரு செப்பரேட்டான ஒரு வீடியோ போடுறேன். அது வந்து ஃபுல்லாகவே பாபியை பேஸ் பண்ணி தான் இருக்கும். அதாவது பாபியில் இருக்க இன்டெப்த் ஃபீச்சர்ஸ் அண்ட் அது இன்டெப்த்தாக எப்படி அனலிஸ்ட் பண்ணுறதெல்லாம் இருக்கும். பட் இந்த சீரீஸ் நாங்கள் வந்து பாபியில் ஜஸ்ட் ஒரு சர்ஃபஸ் லெவல் தான் பார்க்க போகிறோம். அண்ட் பிகாஸ் எங்களோட என் கோல் வந்து டேட்டா அனலிஸ்ட்கான ஃபுல் ரோட் மேப்பையும் கவர் பண்ணுறது. ஸோ அதை கவர் பண்ணுறதுக்கு தேவையான எல்லா டூல்ஸையும் பார்க்கறதுனால நாங்கள் இல்லை இருக்க எல்லா டூல்ஸையும் சர்ஃபஸ் லெவல் தான் அனலிஸ்ட் பண்ண முடியும். இன்கேஸ் அந்த டூல்ஸ் ஏதாச்சும் உங்களுக்கு இன்டெப்த்தாக வேணும்னா மறக்காம கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணிடுங்க. ஸோ அதுக்கான இன்டெப்த்தான ஒரு புது சீரீஸை க்ரியேட் பண்ணலாம். அண்ட் நான் லாஸ்ட்டாக போட்ட மிஷ வீடியோ பார்க்காட்டி மேலே கார்டில் அந்த லிங்க் ஆட் பண்ணுற மறக்காம செக் அவுட் பண்ணிடுங்க. ஸோ இந்த வீடியோவில் நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னா மெஷஸ்க்குள்ளே இப்படி டைம் இன்டெலிஜென்ஸ் ஃபங்க்ஷன்ஸை யூஸ் பண்ணி ஒரு புது மெஷர் கிரியேட் பண்ணுறேன்ட்டு. ஸோ கெட் இன் திஸ் வீடியோ. ஸோ டைம் இன்டெலிஜென்ஸ்னால் யூஸ்வலாக இந்த டேட்ஸ் அண்ட் இயரை பேஸ் பண்ணி கிரியேட் பண்ணுற மெஷர்ஸ். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு பர்டிகுலர் ரெவன்யூ வந்து லாஸ்ட் இயர் எவ்வளோ இருந்துச்சு அண்ட் இந்த இயர் எவ்வளோ இருந்துச்சு. ஸோ லாஸ்ட் இயருக்கான ரெவன்யூவை எப்படி நாங்கள் ஃபெச் பண்ணி எடுக்க போகிறோம் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு நாங்கள் ஆல்ரெடி கிரியேட் பண்ணிச்சுக்கு இந்த மந்த் டேபிள் இருக்குது. ஸோ இது நாங்கள் 2-3 சேஞ்சஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி அந்த புது மெஷரை நாங்கள் கிரியேட் பண்ணிடலாம். ஸோ மெஷர்ஸ்குள்ளே போயிட்டு டோட்டல் ரெவன்யூ லாஸ்ட் இயர். ஸோ இதில் நான் ஆல்ரெடி யூஸ் பண்ண கால்குலேட் இந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இது ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோவில் காட்டியிருந்தேன் இது எப்படி யூஸ் ஆகும்ட்டு. ஸோ இந்த இடத்துல அகைன் டோட்டல் ரெவன்யூ இந்த மெஷரை யூஸ் பண்ணுறேன். அண்ட் இதுக்கு ஃபில்டரை நான் என்ன போட போகிறேன்னா அகைன் ஒரு புது ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போகிறேன். சேம் பீரியட் லாஸ்ட் இயர்ன்ட்டு இது ஒரு டைம் இன்டெலிஜென்ஸ் ஃபங்க்ஷன். அண்ட் இதில் வந்து நான் கிரியேட் பண்ணி வச்சிருக்க டேட் டேபிளோட டேட்டை மென்ஷன் பண்ண போகிறேன். பண்ணிவிட்டு இதில் வந்து சேம் பீரியட் லாஸ்ட் இயருக்கான க்ளோசிங் அண்ட் பர்டிகுலர் க்ளோசிங் பண்ணிட்டு ஓகே பண்ணலாம் வந்துடும். ஸோ இதை ஷோ பண்ணுறது கொஞ்சம் டஃப். இதில் வந்து யூரோ மாற்றிக்கலாம் 2 டெசிமல்ஸ் பிகாஸ் ஆல்ரெடி மந்த்தில் இருக்கனால. ஸோ இந்த மந்த் டேபிளில் நான் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதில் நம்பர் 4 ரிமூவ் பண்ணுறோம் அண்ட் மந்த் நேம் ரிமூவ் பண்ணிட்டு டேட்டுக்குள்ளே போனீங்கன்னா இயர் இருக்கும் அதை ஆட் பண்ணுறோம். ஓகே. அண்ட் இந்த இடத்துல நான் கிரியேட் பண்ணி வச்சிருக்க டோட்டல் ரெவன்யூ லாஸ்ட் இயரை வந்து ஆட் பண்ணிட்டோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது இந்த இடத்துல டோட்டல் ரெவன்யூ இந்த இடத்துல டோட்டல் ரெவன்யூ லாஸ்ட் இயர் இருக்குது. ஸோ 2017 எடுத்தீங்கன்னா டோட்டல் 17 டோட்டல் ரெவன்யூ இங்கே இருக்குது அண்ட் 2016 டோட்டல் ரெவன்யூ இங்கே இருக்குது விச் மீன் டோட்டல் ரெவன்யூ லாஸ்ட் இயர். ஸோ அதே மாதிரி எல்லாத்துக்குமே அப்ளை ஆகிருக்குது. ஸோ இப்படி தான் ஒரு டைம் சீரீஸை பேஸ் பண்ண ஃபங்க்ஷன்ஸ் கிரியேட் பண்ணுறது, ஃபங்க்ஷன்ஸ் இன்சைஸ் மெஷர் கிரியேட் பண்ணுறது. ஸோ இதே மாதிரி நாங்கள் டோட்டல் டிஃப்ரென்ஸ் பார்க்க போகிறோம். அதாவது லாஸ்ட் இயருக்கும் இந்த இயருக்கும் எவ்வளவு ரெவன்யூ இருக்க டிஃப்ரென்ஸ் அண்ட் பெர்சன்டேஜை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு அகைன் நான் ஒரு புது மெஷர் கிரியேட் பண்ணுறேன். இந்த இடத்துல வந்து டோட்டல் ரெவன்யூ டிஃப்ரென்ஸ். ஸோ இதுக்கு என்ன பண்ண போகிறேன்னா ஜஸ்ட் என்னோட டோட்டல் ரெவன்யூ மைனஸ் டோட்டல் ரெவன்யூ லாஸ்ட் இயர். ஸோ இதையும் இதுக்குள்ள ஆட் பண்ணிட்டேன்னா இதில் வந்து ரெவன்யூ டிஃப்ரென்ஸ் காட்டும். அதாவது லாஸ்ட் இயருக்கு இந்த மணிக்கும் எவ்வளோ ரெவன்யூ வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது. இன்கேஸ் நாங்கள் ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணிக்கோமோ ஒரு லாஸ்ட் ஆயிருக்கான்ட்டு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ப்ராஃபிட்டாக தான் இருக்குது. அண்ட் இதே மாதிரி நாங்கள் டிஃப்ரென்ஸ் அப்ளை பண்ண போகிறோம். அது எப்படின்னா ஸோ அதுக்கு அகைன் நியூ மெஷருக்குள்ளே போயிட்டு டோட்டல் ரெவன்யூ டிஃப்ரெண்ட்டோட பர்சன்டேஜ். இதுக்கு வந்து டிவைட்னு ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போகிறேன். சிம்பிளாக சொல்லணும்னா 2 அமௌண்ட்டை வந்து டிவைட் பண்ணுறதுக்கு. ஸோ இதில் வந்து நான் ஃபஸ்ட்டாக யூஸ் பண்ண டோட்டல் ரெவன்யூ டிஃப்ரென்ஸ்னு காலம் எடுத்துக்கிறேன். இதை வந்து டோட்டல் ரெவன்யூ லாஸ்ட் இயரால் டிவைட் பண்ணிவிட்டு இன்கேஸ் இதில் எந்த ரிஸ்க்கும் வராது எனக்கு 0 வேணும் அதே நான் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ இது க்ளோஸ் ஆகியாச்சு. அண்ட் இது ஃபார்மேட்டிங் வந்து பெர்சன்டேஜ் ஓகே பண்ணிட்டேன். அண்ட் இப்போ இதை வந்து இதுக்குள்ள ஆட் பண்ணேன்னா இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட ரெவன்யூட டிஃப்ரெண்டேஜ் எவ்வளோ பெர்சன்டேஜ்னு காட்டுது. ஸோ இப்படி தான் டைம் இன்டெலிஜென்ஸ் பேஸ் பண்ணி மெஷர்ஸ் ஆட் பண்ணுறது.
வீடியோவில் நாங்கள் பாபியில் இன்னும் இருக்க ஃபீச்சர்ஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். அண்ட் இன்கேஸ் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு டூலில் இன்டெப்த்தான ஒரு பிளேலிஸ்ட் வேணும்னா மறக்காம கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு தெரியும் எந்த டூலில் அது வேணும்ட்டு. ஸோ அதுக்குன்னு நான் ஒரு இன்டெப்த்தான செப்பரேட் வீடியோ போட்டுவேன். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் see you next video guys. Bye.